அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் ஆட்சி செய்து வருகிறார். தன் நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் அவனை பார்த்து வந்துடலாம்னு சொல்லிட்டு போறாரு. தன்னோட நண்பன் அறையில எதையும் மறைச்சிக்கிறான். என்னடா எதுன்னு கேட்டப்ப, பொருடா மக்கள் வந்துட்டுன்னு சொல்றாரு. மக்களும் வந்துட்டாங்க. டே எப்பயாவது சொல்றா. மன்னன் அந்த துணியை எடுக்கிறாரு. துணியை எடுத்தப்ப மன்னனோட சிலை அழகா செதுக்கப்படுது. என்னடா சிலையை செதுச்சிருக்கா? ஆமாடா, எனக்கு சிலை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால என் சிலையை நானே செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னா, மன்னனும் சரி நாமளும் இது மாதிரி ஒரு சிலை செய்யலாம்னு சொல்லிட்டு போய் செய்யறாரு. அதே மாதிரியே செஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறமேட்டு நாட்டுக்கு வந்துட்டாரு. அமைச்சர் வந்து என்னம்மா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டப்ப சொல்றாரு, நான் எதான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னப்ப அமைச்சர் வந்து நம்ம நாட்டிலேயே 2 சிற்பிகள் இருக்காங்க, நான் அவங்கள வர சொல்றேன், அவங்கள பார்த்து நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து ஒருத்தர் வந்து மிட்டா மிராசா இருந்தாரு, ஒருத்தர் வந்து சாதாரண மனுஷனா இருந்தாரு. மன்னனுக்கு வந்து அந்த மிட்டா மிராசை பார்த்தோன்னா சரி இந்த நம்ம சரியா நல்லா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது. அதனால அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துறாரு. அப்போது வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு, மன்னா எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க, கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னா எனக்கு தெரியும் அமைச்சர், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. வாலிபனுக்கு அந்த மிட்டா மிராசு நபருக்கு வந்து 15 நாள் அவகாசம் கொடுக்குறாரு. 16ஆம் நாள் சிலை வேணும், ஏன்னா அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அன்னைக்கே நான் சிலையை திறந்துடணும்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 16ஆம் நாள் வந்துருச்சு. வாலிபன் வந்து இந்த மிட்டா மிராசு நபர் வந்து அந்த அந்த சிலையை வந்து ஒரு துணியால் மூடி எடுத்துட்டு வராரு. மன்னன் வந்து சிலை எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே சொல்லி சிலையை திறக்கிறாரு. மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. எதனால சிரிக்கிறாங்கன்னா, மன்னனோட தலை மிகவும் சிறியதாகவும் துணியை இழுக்கும் போது மன்னனின் ஒரு பக்கம் மீசை கீழே விழுந்து விட்டது. இதை பார்த்தோம்னா மன்னர் ரொம்ப கோவப்பட்டு அந்த வாலிபனை ஏசுறாரு. அப்ப வந்து அமைச்சர் சொல்றாரு, நான் தான் அப்போதே சொன்னேன்ல, எதையும் உடனே முடிவெடுக்காதீங்க, பார்த்து யோசிச்சு முடிவெடுங்கன்னு. இந்த மிட்டா மிராசு நபருக்கு புது பழக்கம், நம்ம சாதாரண நபருக்கு வந்து அனுபவம் அதிகம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவரும் நல்லா பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிறாங்க. மன்னர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு சொல்றாரு, நானும் சரி கொடுக்குறேன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த நபர் வந்து 9 நாள்லயே அந்த சிலையை செய்யறாரு. சிலையை செய்யறப்ப ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா செய்யறாங்க. ஏன்னா மன்னனுக்கு ஏற்கனவே ஒரு அவமானம் ஏற்பட்டது, மறுபடியும் அவமானத்தை ஏற்படுத்த கூடாதுன்னா ஏற்பட்ட அவமானத்தை நீக்க வேணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாரு. மன்னனுக்கு சிலை செஞ்சாலும் மன்னன் வந்து அந்த சிலையை வந்து பயந்துட்டே தான் திறக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி இன்னும் அந்த பயம் வந்து அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்தா மக்கள் எல்லாருமே கரவொலி எழுப்புறாங்க. ஏன்னா அந்த சிலை வந்து மிகவும் அருமையாக இருக்கு. மன்னன் வந்து அதை பார்த்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சி கொள்றாரு. இது வந்து அமைச்சர் சொல்றாரு, அப்போதே சொன்னேன் அல்லவா, யாரை பார்த்து உடனே முடிவு செய்யாதீர்கள் மன்னா, இதைதான் திருவள்ளுவர் அழகாக 2 வரிகளில் சொல்லுகிறார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இதன் பொருள், யார் ஒருவர் அந்த செயலை சிறப்பாக செய்கிறாரோ அவரிடமே அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும் என்பதை மன்னன் தனது தவறுகளை உணர்ந்தான். நன்றி, வணக்கம்.